இந்த ஆட்டு வாசல் சிறப்பம்சம் கொண்டதாக இருக்கின்றது. இந்த ஆட்டு வாசல் சிறியதாகவும் உயரம் குறைவானதாகவும் இருக்கும். தேவாலயம் இந்த ஆட்டு வாசலுக்கு அருகாமையில் இருக்கின்றது. தேவாலயத்தை தொடங்கி அந்த மதில் சுற்றி வருகின்ற வேளையிலே இது வடகிழக்கு முகனையிலே, அந்த மதிலின் வடகிழக்கு முனையிலே இந்த ஆட்டு வாசல் அமைந்திருக்கின்றது. எனவே இது தேவாலயத்திற்கு மிகவும் சமீபமாக இருக்கின்ற ஒரு வாசல். இந்த ஆட்டு வாசல் பலியிடுவதற்காக கொண்டு போகப்படுகின்ற மிருகங்கள் கொண்டு போகப்படுவதற்கான ஒரு வாசலாக இருந்தது. எனவேதான் இது ஆட்டு வாசல் என்ற பெயரை பெற்றிருக்கின்றது. யோவான் 1:29 யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு தன்னிடத்திலே வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை குறிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த ஆட்டு வாசல் வழியாக செல்கிற அந்த ஆடுகள் மனிதர்களுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக கொண்டு போகப்படுகின்ற ஆடுகள். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். எனவே இந்த ஆட்டு வாசல் இயேசு கிறிஸ்து அருளுகின்ற பாவ மன்னிப்பை குறிக்கின்ற ஒரு வாசலாக இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் 5:7 பின்பகுதி, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. எனவே எப்படி ஆடுகள் தேவாலயத்துக்கு பலியிடப்படும்படி இந்த ஆட்டு வாசல் மூலமாய் அழைத்து செல்லப்படுகிறதோ, அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்திலிருந்து நமக்காக ஒரு பஸ்கா பலியாக அவர் இறங்கி வந்தார். இந்த வாசலை குறித்த இன்னொரு சிறப்பு அம்சம் மற்ற எந்த வாசலுக்கும் செய்யப்படாதபடி இருக்கின்றது. நெகேமியா 3:1 நடுப்பகுதியிலே அதை பிரதிஷ்டை பண்ணி என்ற வார்த்தை வருகின்றது. பிரதிஷ்டை பண்ணி என்பது பரிசுத்தப்படுத்தி என்று அர்த்தம் வருகின்றது. எனவே மக்களுடைய பாவங்களை நீக்கி பரிசுத்தப்படுத்த ஆடுகள் பலியிடப்படுவது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய் இறங்கி வந்தார் என்பதை இந்த ஆட்டு வாசல் அடையாளமாக குறிக்கின்றது.